श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது கர்மயோகம் 3வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்யாத்மசேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரः. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்யாத்மசேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரः. பெருமாள் அர்ஜுனன்கிட்ட போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? அதாவது பிரகிருத்தேர் குணசம்மூடாக சஞ்சத்தே குணகர்மசு. அதாவது மந்த புத்தி இருக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு நல்ல அதாவது பிரகாசமான அறிவு இருக்கிறவன் சமுதாயத்தில் எந்த சிறப்பு நடக்கணுமோ அதற்கேற்ப அந்த மந்த புத்தி இருக்கிறவனுக்கும் சொல்லி கொடுத்து பெரியாரை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி அதுபோல் ஸ்லக்கிஷாக இருக்கிறவனுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனையும் நல்ல வழிப்படுத்த வேண்டும், அவனையும் நேரான வழியில் நடத்தி செல்ல வேண்டும். அதுவே அறிவுள்ளவர்களுக்கு ஏற்புடையது. அந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்கு தொடர்பாக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லித்தரார் பெருமாள் கேட்டால், சர்வாணி கர்மாணி எல்லா கர்மங்களையும், அதாவது மயி சந்நியஸ்ய அப்படின்னு சொன்னால் பெருமாள் தங்கிட்டேயே அர்ப்பணம் செய்ய சொல்கிறார். எந்த விதமான கர்மங்கள் செய்தாலும் எது பண்ணாலும் என்ன பண்ணணும்? கடைசியில் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும். ஆரம்பிக்கச்சேவே அது என்னது? கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணருடைய பிரீத்திக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம், கிருஷ்ணருடைய பிரீத்திக்காக தான் இந்த வேலையை துவங்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மயி சந்நியஸ்ய பெருமாளிடத்திலேயே சமர்ப்பணம் செய்து அத்தியாத்ம சேதசா, அதாவது தான் ஒரு ஆன்மா மட்டும்தான். இந்த சரீரம் அகஸ்மாத்தாக கிடச்சிருக்கிற இருக்கிற இடம், தங்குற இடம். இந்த ஜீவன் அந்த சொர்க்கத்தில் அனுபவித்து வரதோ நரகத்தில் அனுபவிச்சுட்டு வரதோ எங்கே அது சுக சௌக்கியங்களையும் அல்லது அசௌக்கியங்களையும் அனுபவித்துட்டு வருவதாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு வரும்பொழுது இங்கே அடுத்தது பாக்கி உள்ள கர்மாவை அது கழிக்கணும் இல்லையா? அப்படி கழிக்கிறதுக்காக வேண்டி பாக்கி உள்ள கர்மா நல்ல கர்மா, அதாவது சௌக்கியங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவாக இருந்தாலும் இல்லை சௌக்கிய குறைபாடு இருக்கும், அசௌக்கியம் இருக்கும், தேக ஆரோக்கியம் குறையும், இல்லாட்டி போனால் என்ன கிடைக்குமோ அது எது கிடைக்கிறதா இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு ஒரு சரீரம் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவித்து அந்த கர்மாவை கழிக்கணும். அதுக்குன்ற காரணத்துக்காக ஒரு இடம் தற்செயலாக ஜஸ்ட் லைக் தட் தங்கணுமே, ஒரு இடத்துக்கு போகணுமே. நம்ம கூட ஒரு இடத்துக்கு போனால் எங்கேயான ஒரு இடத்துல தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு சொன்னால், அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன கிடைக்கிறது? ஒரு கோவிலில் போய் கொஞ்ச நாள் பெருமாளை சேர்க்கணும், திருப்பி வந்துவிட்டு கையில் இருக்கிற மூட்டையெல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கணுமே அப்படின்னா ஒரு இடத்துல தங்குறோம். முன்னாடி காலத்துலலாம் யாராத்து வாசத்தண்ணியிலான கொஞ்சம் நாள் வச்சுவிட்டு அந்த வாசத்தண்ணி கழியே கொஞ்ச நாள் உட்காண்டிருப்பா. இப்போ யாராத்துலையுமே வாசலே கிடையாது, வாசல் இருந்தாலும் திண்ணையே கிடையாது. வாசல் வெளி கதவு திறந்தால் அப்படியே அடுத்தது அவுட்டர் கேட்டு தான் அப்படின்னு. அதுபோல் இந்த ஜீவன் இந்த பிரகிருதிக்கு வந்திருக்கு, அது எங்கேயான ஒரு இடத்துல தங்கணும், அந்த கர்மாவை அனுபவிக்கணும். அந்த கர்மானுசாரேன அனுபவிக்க வேண்டிய கர்மங்களுக்கு ஏற்ப அதுக்கு ஒரு சரீரம் கொடுப்பார் பெருமாள். அதுபோல் தங்கினது தான் இந்த மனுஷ சரீரம். இந்த வாட்டி இந்த மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு, இந்த வாட்டி இந்த மனுஷ சரீரம் பெண் சரீரமாக கிடச்சிருக்கு. இது பண்ணின கர்மாவுக்கு ஏற்ப போன ஜென்மத்தில் இது என்னவா இருந்ததோ, ஒருவேளை ஒரு ஆண் சரீரத்துக்குள்ளே இருந்திருக்கும், வரப்போகிற ஜென்மாவில் வேறு எங்கேயான இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் உண்டு. எல்லா ப்ராபபிலிட்டிஸ்லும் இதுக்கு ஒரு மேல் சரீரமும் கிடைக்கும், சில நேரத்தில் ஒரு ஃபீமேல் சரீரமும் கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அதுபோல் என்ன பண்ண? அத்தியாத்ம சேதசா, தான் ஒரு ஆன்மா மட்டும்தான். ஆனால் இந்த ஆன்மா தன்னுடைய வேலைகளை கர்மாவை அனுபவித்து கழிப்பதற்காக ஒரு சரீரத்தை தேடி கண்டுபிடிச்சிக்கிறது.
அதுக்கு தேடி கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாட்டா கூட பெருமாள் அதுக்கு ஒரு நல்ல எது அனுபவிச்சா எந்த இடத்துக்கு போனால் சௌரியமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சரீரத்தை அதுக்கு காட்டி கொடுக்குறார். ஆன்மா என்ற அறிவுடன் நிராசி எந்த விதமான ஆசை இல்லாதவனுமாகும். மேலும் நிர்மமக இது என்னுடையது, நான் எனது, என்னுடையவர்கள் என்ற அதுபோல பற்றை நீக்கியவனாகவும் பற்றில்லாதவனாகவும் பூத்வா இருந்து கொண்டு விகதஜ்வரஹா அதாவது மனசில் படப்படப்பு வருது, அது பண்ணலாமா இது பண்ணலாமா இது விட்டு போடுமா இப்படி இருக்குமா, அந்த சண்டை போட சொல்கிறாளே எதிர இருக்கிறதெல்லாம் என்னோட தாத்தா என் மாமாவாச்சே, எங்கள் வாத்தியார் எனக்கு குருவாச்சே, என்னோட நண்பர்கள்லாம் இருக்கிறாளே அவளெல்லாம் போய் சண்டை போட சொல்கிறே, எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் வரிசையாக நின்றுட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி அதுபோல் அந்த மனக்கொதிப்பு முற்றும் நீங்கியவனாய் யுத்தஸ்வ போர் புரிய வேண்டும். இனி இப்போ சண்டை போகிறதுக்குன்னு வந்துவிட்டு இங்கே இதெல்லாம் பேசக்கூடாது. யுத்த காலத்தில் வந்த பிறகு ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவு பின்னாடியே போயிட்டு அந்த முடிவை நல்லபடியாக என்ன பண்ணணும், அடைவதற்கு எல்லா தேவையான எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும். மாறாக சண்டை போட்டுட்டு அம்பரா துணியெல்லாம் எடுத்து தோளில் கட்டிட்டு காண்டிபத்தை எடுத்து வச்சுட்ட பிறகு எப்பா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு குழப்பமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குவா, எங்கள் தாத்தாவை போய் அடிக்க சொல்கிறேன், அவு டேர் யுவார் அப்படின்னு எங்கிட்டயே திருப்பி கேட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிற பாரு, அது சரியில்லை. அதனால் மயி சர்வாணி கர்மாணி எல்லா விதமான கர்மங்களையும் மயி சந்நியஸ்ய என்னிடத்திலேயே சமர்ப்பணம் செய்து தான் ஒரு ஆன்மா மட்டும்தான் அகஸ்மாதாக கிடைத்திருக்கிறது இந்த சரீரம் அப்படின்ற ஒரு மனதை அதில் திடப்படுத்தி கொண்டு ஆசையில்லாதவனாய் பற்று நீங்கியவனாய் யுத்தம் செய்வாய். அதில் என்ன இருக்கணும், மேலும் இது என்னது என்னுடைய மக்கள் என்னுடைய மனம் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி எல்லாமே நேனு நாதி நாவாளி என் மனிதர்கள் அப்படின்ற அந்த எண்ணங்களை விட்டு தகர்த்தெறிந்து போர் புரிவாய் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். யுத்தியஸ்வ அப்படின்னு சொன்னால் எல்லா கர்மங்களும் தாழ்ந்த குணங்களுடன் போர் வடிவாகவே நிகழ்கின்றது. மேலும் இந்த போரின் கருவிகள் இம்சை வடிவிலும் அஹிம்சை வடிவிலும் அமையலாம். ஹிம்சை வடிவிலும் அமையலாம், அஹிம்சை வடிவிலும் அமையலாம். அஹிம்சை முறையே சிறந்தது, சிறந்தவன் கைக்கொள்ளும் கருவியாகும் அஹிம்சை. மேலும் பகவான் பாரத போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்ற சப்தம் அது என்ன பண்ணார், சபதம். நான் பாண்டவர் சைடில் இருக்கேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன். அதனால் ஆயுதம் எடுக்காத கிருஷ்ணர் ஒரு சைடில் வருவார், அவருடைய சேனைகள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவருடைய படை வீரர்கள் எல்லாம் ஒரு சைடுக்கு வருவா. யாருக்கு எது வேணுமோ கேட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் துரியோதனன் உடனே தனக்கு சண்டைக்கு தான் ஆள் வேணும், வெறும் சண்டை போடாத கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ அதனால் பெருமாள் என்ன பண்ணார், ஆயுதம் எடுக்காத சண்டை போடுறதுக்கு என்ன விருப்பம் இல்லாத ஒரு கிருஷ்ணர் அர்ஜுனன் சைடுக்கு பாண்டவர்களுக்கு கிடச்சி விட்டார். அதனால் பாரத போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்று சபதம் செய்த கிருஷ்ணரின் செயல் சிந்திக்கத்தக்கது. மேலும் விகதஜ்வரஹா அதாவது ஆசை மமதை விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் முதலிய மனக்கிளர்ச்சிகளை அறவே துறந்து என்ன பண்ணணும், யுத்தஸ்வ போர் செய் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.